அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று ஆகஸ்ட் 1 இந்த ஆடி மாதம் வரை சென்று கொண்டிருப்பதால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன அதாவது விரத நாட்கள் வருதுன்னு சொல்கிறேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ஆகஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கன்று ஏதாவது பொருட்களை வாங்கினா அது பெருகும் என்பது ஐதீகம். இப்போ பொருளாதார பிரச்சனைனா அந்த பொருளாதாரத்துக்கு ஏற்ற பொருளை வாங்கணும். இல்லை வீட்டில் வேற என்ன பிரச்சனை இருக்குது, சண்டை சச்சரவுக்குன்னா அதுக்கு ஏற்றாப்பல் பொருளை வாங்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். ஆடிப்பெருக்கை பொறுத்த மட்டும் அது பெருக்கிறது தான் அதனுடைய வேலை. அது ஆகஸ்ட் 3 ஞாயிற்றுக்கிழமை வருது. அதே போல் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8 வெள்ளிக்கிழமையில் வருது. மிக சிறப்பான விரதம். இந்த விரதத்தை இருந்து பயன்படுத்தினா அனைத்து விதமான செல்வங்களை பெற்று அதே போல் தாலி பாக்கியமும் பலம் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். அதே போல் ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை ஆவணி ஆகிட்டோம். இந்த பூநூல் மாற்றுறவங்க அன்று மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் சனிக்கிழமையாக இருக்கலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் சனிக்கிழமை என்பது சனி பகவான் ஆயுளுக்கு சொந்தக்காரன், அதே போல் வருமானத்துக்கும் தொழிலுக்கும் சொந்தக்காரர். அன்று பூநூல் மாற்றுவது மிகவும் சிறப்பு, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் அன்று தேதி 9 நவகிரகங்கள் அடிப்படையில் அந்த தேதி வருது. அன்று இறையர்கள் பெறத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை மகா சங்கட சதுர்த்தி. அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கட சதுர்த்தி. விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போய் சென்று அவரை 3 முறம் சுற்றி வந்து உங்களுடைய கோரிக்கைகள் வைத்தீங்கன்னா அன்று கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களுக்கு இருக்கிற தீவினைகளும் தீரும். ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மகா சங்கட சதுர்த்தி வரும். அனைவரும் கோவிலுக்கு சென்று பயன்பெறுங்க. அதே போல் ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு வந்தது. முருகப்பெருமான் கோயில் சென்று நீங்கள் பயன்பெறலாம். அதே போல் ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி. ஆகஸ்ட் 27 புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமானோட இந்த மாதம் முடியுது. அற்புதம். நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.